இவன் பாருங்க, இவனுடைய கணக்கு பாருங்க. அந்த வந்து 2 பேர் எழுதிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு இதே போல நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவங்களுக்கு அது லாபம் தான். ஆஹா, நம்ம 100 குடம் எண்ணெய் வாங்கிட்டு 50 சொல்றாரு, நமக்கு 50 கூட அவனுக்கு லாபம். அதே போல 80 மூடை கோதுமை இது பண்ணவனுக்கு 100 குடம் 100 மூடை கோதுமை இது பண்ணவனுக்கு 80 சொல்றான். அப்ப 20 மூடை அவனுக்கு லாபம். அப்ப அவன் சந்தோஷமா திரும்பி போனான். நாளைக்கு பின்னால அவன் எங்க பார்த்தாலும் அவனை வணக்கம் போடுவான், சார் வணக்கம் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட் ஆயிட்டானா, பாசம் ஆயிட்டான். இப்ப இவன் என்ன பண்றான், இந்த கணக்கர் என்ன பண்ணாரு, அவருக்கு லாஸ், அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு அது ஒரு நஷ்டம். 50 குடம் அதே போல 20 மூடை நஷ்டம். அதை வந்து என்ன பண்றாரு, அவர் ஏற்கனவே பதுக்கி வச்சிருக்கிறாருல்ல, அதுல இருந்து எடுத்து ஈடு செய்கிறார். என்ன இந்த வேண்டாம் அந்த பணம், ஏன்னா நான் வெளியே போறேன், மனுஷங்க தான் தேவை, அவங்க மனசுல நல்ல இடம் பிடிச்சா போதும் அப்படின்ட்டு அவரு அங்க கொடுத்து கணக்கு அதை சரி பண்ணி முடித்து விட்டார். மக்களிடம் நல்லெண்ணத்தை பெற்று விட்டார். அப்போ பணமா பாசமா? பாசம். நண்பர்களைத்தான் நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு இன்றைய வழிபாடுகள் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. நிலக்கரி சுரங்கம், அந்த காலத்துலலாம் தீப்பந்தத்தை வச்சிருப்பாங்க. பகல்லையும் உள்ள இருட்டாதான் இருக்கும், வேலை செய்யணும், ரொம்ப கஷ்டம், தீப்பற்றி கொள்ளும், ஆபத்துகள்லாம் ரொம்ப இருக்கும். அப்போ இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சர் ஹாம்ப்ரி டேவி என்பவர் பாதுகாப்பான விளக்கு, தீப்பற்றாத நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எங்கும் பரவாத ஒரு அருமையான ஒரு விளக்கை, சேஃப்டி லைட், அதை கண்டுபிடித்தார். அப்ப அவருடைய நண்பர் ஜான் பால் வந்து கேட்கிறாரு, இவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கியே, நீ இதுக்கு காப்புரிமை வாங்கிட்டியா, காப்பிரைட் வாங்கிட்டியா, வாங்கி நல்ல பணம் சம்பாதிக்கலாம். அப்ப அவர் சொன்னார், இல்ல எனக்கு அது தேவையில்லை, மக்கள் மனசுல இடம் பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு பணம் வேண்டாம், பாசம் தான் வேணும் என்று இருக்கக்கூடியவர்கள் வரலாறுகளிலே பார்க்கலாம். நமது விவிலியத்தில்